யான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது அதிகப்படியாக ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் நம்ம உணவில் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் ஒரு டம்ளருக்கு நான் கொள்ளு எடுத்திருக்கேன். உடம்பு இளைக்கணும் அப்படின்னாவே தினசரி கொஞ்சம் கொள்ளு சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்புலேயும் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இது ரெண்டத்தையுமே 2லிருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துடணும். பாசிப்பருப்பு கொள்ளு இது ரெண்டுமே நல்லா ஊற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 வரமிளகா மட்டும் நான் போட்டுட்டு ஊற வைக்க போகிறேன். நைட்டே நான் வாஷ் பண்ணி இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ 8 மணி நேரம் ஊறும். அடுத்த நாள் காலையில் இது ரெண்டுமே பார்த்தோம்னா நல்லா ஊறி வந்திருக்கு. கொள்ளு, வரமிளகா, பாசிப்பருப்பு இது மூணுத்தையுமே தண்ணியிலிருந்து வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். கடைசியிலையா கொஞ்சமாக ஊறின தண்ணி அதையுமே சேர்த்தியே ஊற்றிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே நம்ம அரைக்கும் போது சேர்த்திக்கலாம். இதில் கை நரைச்ச கருவேப்பிலை, கை நரைச்ச கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவுக்கு தேவையான அளவுக்கு இந்து உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவில் இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்ற முடியும். சோடா, ஈனோ எதுவுமே சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு சட்னி ரெடி பண்ணிடலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ இது மூணுமே நல்லா பொரிஞ்ச உடனே காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். எனக்கு கார சட்னி ரெடி பண்ண போகிறோம். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். வரமிளகாவுமே நல்லா மொறுமொறுன்னு வறுத்த உடனே 10லிருந்து 15 பல்லு பூண்டு இதையும் போட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்குமே வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயமும் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இதில் 4 நார்மல் சைஸ் தக்காளி இதையுமே 4ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்து வரணும். தக்காளி மேலேயோட ஸ்கின் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது சாஃப்ட் ஆகிட்டு நல்லா வெந்து வரணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கணும். நான் அப்பப்போ தான் கலந்துட்டு தக்காளியை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கடைசியாக இதில் சின்ன துண்டு புளியும் போட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு ஆற வச்சிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப தண்ணி சேர்த்தாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவை இன்ஸ்டண்ட்டாகவே தோசை ஊற்றிடலாம். புளிக்க வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து எப்பவும் போல் தோசை போல் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி எடுத்துக்கலாம். அரிசி உளுந்து இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நல்லா சூப்பராக டேஸ்டியான ஹெல்தியான தோசை ரெடி பண்ணியாச்சு. இது போல் கொள்ளு தோசை ஒரு 2 சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் தாராளமாக இது போல் தோசை செஞ்சு சாப்பிட்லாம். தோசை செய்யும்போது ரொம்ப முக்கியமான டிப் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா
இது போல் ப்ரோட்டீன் ரிச்சான தோசை செய்யும்போது நல்லா வேக வச்சுட்டு சாப்பிடணும்.